ஹலோ மக்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு நந்தாஸ் டே அவுட். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக் ஏர்போர்ட். எதுக்குன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரான்ஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். என்னன்னா ஃப்ரான்ஸ் ட்ரிப் வந்துட்டு போக போகிறோம். ஸோ அதனால் இங்கே ப்ராக் ஏர்போர்ட்லேருந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு, அங்கேருந்து மியூனிச்லேருந்துட்டு ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம காலையிலே கிளம்பி ப்ராக் ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. நான் யூஸ்வலாக ப்ராக் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு வந்து பண்ணியிருக்கேன், அதாவது இந்தியா போகிறப்ப பண்ணியிருக்கேன். பட்டு ப்ராக்லேருந்து ஷெங்கன் ஏரியா, அதாவது யூரோப்பியன் ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அது வந்து டெர்மினல் 2க்கு வந்துட்டேன். என்னடா செக்இன் கவுண்டரில் ஆளே இல்லை அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு எல்லா இடத்துலையும் செல்ஃப் செக்இன் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதாவது அங்கங்கே மிஷின் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு ஏர்லைன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் செக்இன் தான். இருங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி செல்ஃப் செக்இன் மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஏர்லைன் எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஐடி கார்டு எல்லாம் இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி போர்டிங் பாஸ் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்துட்டு பேக்கேஜ் போடணும்னா அந்த பேக்கேஜுக்குமே எந்த கவுண்டர்லேயுமே ஆள் இல்லை, ஆக்சுவலாக சுத்தமாக ஆள் இல்லை. அந்த பேக்கேஜ் கவுண்டர் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் கவுண்டர்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு எப்படி ஆள் வச்சு இது பண்ணுவாங்க, ஒருத்தரும் செக் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் ஸ்கேன் பண்ணி அதுதான் வந்துட்டு போயிடுது. அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் தான். அந்த மாதிரி இந்த பேக்கில் வந்துட்டு எந்த பேட்ரிஸ் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நான் செல்ஃபாக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு படித்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எல்லாமே அப்பான் அஸ் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. நான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சி ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். பார்த்தா இங்கே 5 நிமிஷத்துல வந்து எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு செக்கினை முடிச்சாச்சு. மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா, செக்கினுக்கு ஒரு 5 நிமிஷம், பேக் போட ஒரு 5 நிமிஷம். நான் தான் லேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த டேக் மாட்ட தெரியல. ஸோ அவங்கள கூப்பிட்டு மாட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் செக்யூரிட்டி செக்கு. நம்ம அந்த பெல்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேக்லாம் லேப்டாப்லாம் கன்வேரில் போட்டு அனுப்புவோம் இல்லையா, அந்த செக்யூரிட்டி செக்கு அது ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா நிறைய கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க, 5 நிமிஷம் தான். அதுவும் மிஷின் டிடெக்ட் பண்ணுற ஆளுங்களை மட்டும்தான் செக் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு 5 நிமிஷம். ஸோ மொத்தமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏன் அந்த 15 மினிட்ஸ் வந்து ஆயிருக்குன்னா, இது வந்து ஷெங்கன் ஏரியாவுக்குள்ளே வந்து வரும், செக்கு அண்ட் ப்ராக் எல்லாமே. ஸோ ஷெங்கன் ஏரியானா ஒரு 28 கண்ட்ரீஸ்குள்ளே வந்துட்டு நம்ம இருப்போம், யூரோப்புக்குள்ளே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செக்குக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வேணால் போய்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக எதர் நீங்கள் யூரோப்பியன் சிட்டிசனாக இருந்தாலோ இல்லை ஷெங்கன் வீசா வச்சுருந்தாலோ, ஆப்வியஸாக இது வந்து டெர்மினல் 2ன்றது வந்துட்டு இன்டர் யூரோப்புன்றதுனால கண்டிப்பாக அவங்க ஷெங்கன் வீசா வச்சுருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகிறோன்னா இல்லை வேறு ஏதாவது கான்டினென்ட் போகிறோன்னா தான் வந்துட்டு வீசா செக்கிங் அண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு ஹியூமன் டச் வந்து தேவை. அப்படின்றதுனால அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஹியூமன்ஸ் வச்சுருப்பாங்க, வேலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ்ன்றதுனால இப்படி வச்சுருக்காங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ரயன் ஏர்வேஸ் ஃப்ளைட் வந்து வந்துடுச்சு. இந்த ரயன் ஏர்வேஸ் வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி இண்டிகோ வந்துட்டு லோக்கல் ஏர்லைன்ஸில் வந்துட்டு டாப்பில் இருக்கோ, அது மாதிரி ரயன் ஏர் வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு லோக்கல் ஏர்லைன்ஸில் டாப்பு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ரயன் ஏரோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரிப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு இன்டர் யூரோப் மட்டும்தான். ஸோ வந்து இந்த பேக்கேஜ் இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, டிக்கெட்டில் வந்து இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் கூட இண்டிகோவில் வந்து சில டிக்கெட்ஸில் வந்துட்டு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ரயன் ஏரில் வந்துட்டு பேக்கேஜ் வந்து இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க. பேக்கேஜ்னாலே அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். ஸோ பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா, சீட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது. அப்படி சூஸ் பண்ணோன்னா வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்பவே வந்து எக்கனாமிக் ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம் அதை.
ஸோ யூரோப்பில் வந்து மோஸ்ட்லி எங்கே போகணுன்னாலும் வந்துட்டு பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸு, ரயனாரு, அப்புறம் ஸ்மார்ட் விங்ஸு, இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஆர் பஸ் டிக்கெட்டை விட கொஞ்சம் சீப் ஆர் ஈக்குவலாகவே வந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு லோ காஸ்ட் ஏர்லைனாக இது வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா சிட்டிஸ்க்குமே மோஸ்ட்லி இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளைட்டை நிறுத்தியே வைக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இவங்களோட பிஸ்னஸ் மாடலு. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா செம்ம மழை பெய்யுது. இங்கே காட்டுறேன். காலையில் வெயில் போட்டு பொழந்துட்டு இருந்தது, இப்போ மழை போட்டு செம்மையாக பொழக்குது. அப்பயே பார்த்தா ரொம்ப க்ளவுட்ஸாக வந்துகிட்டே இருந்தது, பார்த்தா மழை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தராங்களா, ஏதாச்சும் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் தராங்களான்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டாப் நம்ம வந்து மியூனிச். நம்ம போகிறது வந்துட்டு லுஃப்தான்ஸா ஏர்லைன்ஸ். இது வந்து ஜெர்மன் ஏர்லைன்ஸு. அங்கே இருக்குது பாருங்கள், எல்ஓடின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நாட் போலிஷ் ஏர்லைன்ஸ். அது கீழே வந்து ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போயிட்டான். பார்த்தா அப்படியே ஃபுல் க்ளவுட்ஸு, மேலே வந்துட்டு சன்லைட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த க்ளவுட்ஸ் தான் வந்துட்டு சன்லைட்டை மறைச்சி நம்மளுக்கு மழை கொடுத்துட்ருக்கு. மேலே வந்தோடனே செம்ம வெயில். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு மியூனிச் வந்து லேண்ட் ஆயாச்சு. அடுத்து ஃப்ளைட்டு வந்து நம்ம பிடிக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ளைட் 1/2 மணி நேரம் லேட்டு, 1 மணி நேரம் தான் வந்துட்டு லே ஓவரு. அதில் வந்துட்டு ஃப்ளைட் 30 மினிட்ஸ் லேட்டு. ஸோ அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே போய் தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். ஆல்ரெடி போர்டிங் வந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லை. ஸோ சார்ஜ் இல்லாதனால என்னால் வந்துட்டு வீடியோவை எடுக்க முடியல. எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் போயிட்டு தான் சார்ஜ் போடணும். ஃபஸ்ட்டு அந்த கேட்டு போயிடணும், அப்புறம் தான் சார்ஜ் போடுறது, சாப்பிட்றது எல்லாமே போகணும். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் கொடுத்தாலும் அந்த 1/2 மணி நேரமும் லேட்டு. மியூனிச்லேருந்து ஃப்ளைட் வந்து சுவிட்சர்லாந்து மேலே போச்சு. ஸோ சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் பார்க்க வந்துட்டு செமையான சான்ஸ் கிடச்சிது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃப்ளைட்லேருந்து அந்த ஆல்ப்ஸ் பார்க்க. இதுதான் அந்த ஆல்ப்ஸு. ஃபைனலி நம்ம வந்து துலூஸ் வந்து இறங்கியாச்சு. ஃப்ரம் மியூனிச், ப்ராக் டு மியூனிச் டு துலூஸ் வந்து இறங்கியாச்சு. இது வந்து கொஞ்சம் லாங் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது. பட் ஃப்ளைட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. ஏன்னா சென்னை டு பெங்களூர் மாதிரி தான். அங்கே எடுத்தாங்க 45 மினிட்ஸில் அடுத்த மியூனிச் வந்தது ப்ராக்லேருந்து. அடுத்து மியூனிச்லேருந்து இங்கே துளசி வந்து ஒரு 1.5 ஹவர்ஸு. ஸோ டோட்டல் ஃப்ளைட்லேன்ட்டு பார்த்தா ஒரு 2.5 ஹவர்ஸு. ஆனால் இங்கே ஏர்போர்ட்டில் உக்காந்தது, அங்கே லே ஓவரு, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. ப்ளஸ் நான் அங்கே ப்ராகில் முன்னாடியே வர போயிட்டேன். ஸோ அதனால் ஒரு 7 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. கடைசியில் இது முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ அடுத்த ரூமுக்கு போகணும். ரூம் டூர் வந்து நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you, bye bye.